ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 11 பாவங்களை பார்த்துருக்கோம். இப்போ 12ஆம் பாவகத்தை பற்றி பேசணும். இந்த 12ஆம் பாவகங்கிறது மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது மோட்சஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மிக மிக மனிதர்கள் அத்தனை பேரும் மிக உயர்ந்த விஷயமாக பார்க்கப்படுற அந்த 12ஆம் இடம் மோட்சஸ்தானத்தில் தான் அதுக்கு அந்த ஸ்தானம் தான் புகழ் இறந்ததுக்கு பின்னாடியும் கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து பாவகிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது மூல நூல்களில் பெரும்பாலும் அதை சிலாகிச்சு சொல்லவே இல்லை. இப்போ ஒரு கிரகங்களில் சுருக்கமான விஷயமாக சூரியனிலிருந்து பாவகிரகம், செவ்வாய் பாவகிரகம், சனி பகவான் பாவகிரகம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த இதுதான் லக்ன சுபர் லக்ன பாவர் அப்படிங்கிறத தாண்டி மொத்தமாக பாவகிரகங்களாக இருக்கக்கூடியவங்க. இதே சுக்கிரன் மிக உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. குருவுக்கு இந்த 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது உயர்வாக சொல்லலாம், நல்ல விஷயமா எடுத்துக்கலாம், நல்ல விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதில் குருங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கிறது மீனத்தில் குரு ஆட்சி நிலைமைங்கிற மாதிரி இருக்கிறனால 12ஆம் இடத்தில் குரு ஆட்சி அப்படிங்கிறது பெரிய செல்வங்கள் சேர்ப்பதற்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறுவதற்கும் 12ஆம் இடத்த விதி 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறது கூட அந்த மாதிரியான சொல்லப்படுது. அதில் இவங்க இருக்கிறது அந்த சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது ஆதாயங்களை நிறைய உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியானது. நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குங்கிறது, அயன சயன சுகத்தில் சரியானபடி இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கிறதையும் அங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த நெகட்டிவ் அந்த ஜாதகத்துக்கு பொருந்துமா அப்படின்னு பார்த்துட்டு சொல்ல வேண்டிய நெகட்டிவ். ஏன் அப்படின்னா இதில் சிலர் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கும் பெரிய வளர்ச்சியான மகிழ்ச்சியான நிலைமையில் இருக்கிறதுக்கும் தூக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறதுக்கும் ஒரு பெரிய அமைப்பு அங்கே இருக்குது. செல்வாக்கும் பின்னாடி காலகட்டத்தில் அவங்க பிற்காலங்கள் யோகங்கள் அனுபவிப்பாங்க, நல்ல நிலையில் இருப்பாங்க, தனம் பெரிய கஷ்டங்கள் தராத ஒரு சூழ்நிலையை அந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 12ஆம் இடத்தை அதிபதி ஆட்சியாகி இருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் இதே மாதிரி இந்த சுக்கிரன் குரு எப்படி ஒரு நல்ல நிலைமையோ அதே மாதிரி 12ஆம் இடத்துல அந்த முடிவு காலம் சுபமாக நல்ல விதமாக ஒரு இருக்கிறதுக்கும் அது உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அதிலே 12ஆம் இடத்த அதிபதியோட திசை காலகட்டத்தில் இந்த ஆட்சி நிலைமையில் திசை காலகட்டங்கள் இருக்குது, அவங்களோட இறுதி காலகட்டங்கள்னால் அது இன்னமும் பலவிதமான சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அவருக்கு பெரும் சாதனைகளாக அந்த காலகட்டத்தில் அந்த 12ஆம் இடத்த அதிபதியோட காலகட்டத்தில் அவர் காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு பல விஷயங்களை செய்யறதுக்கு அந்த இடம் அந்த திசை ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 100% இந்த மாதிரி ஒரு செயல் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்காத காலத்துக்கு பேசக்கூடிய பல நன்மைகளை பலருக்கு செய்யக்கூடிய விஷயங்களையெல்லாம் செஞ்சாருங்கிற மாதிரி அந்த புகழை பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கறதுக்கு எல்லா வித தகுதிகளும் உள்ள இடம் தான் அந்த 12ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த 12ஆம் அதிபதி. இதே 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த ஒரு இழப்புகளுக்கு அவர் தயாராகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதை கண்டிப்பாக எடுத்து ஆகணும். அப்படி ஒரு இழப்புகள் போக்குவரத்துக்கு அப்புறம் தான் அவர் மீண்டு வருவார் அப்படிங்கிறதும் அதில் இருக்குது. லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போகிறதும் அந்த மாதிரியாக தான் 12ஆம் அதிபதி லக்னத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது தனிச்ச நிலைமையில் இருக்கிறத விட ஏதாவது பாவகிரகங்களோடு சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நிலைமை 12ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருக்கிறதும் சரி, லக்ன அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறதும் சிறப்பாக சொல்லப்படலை அப்படிங்கிற விஷயம். நெகட்டிவ்ங்கிறது என்னங்கிறது கிரகத்துக்கு கிரகம் மாறும், லக்னத்துக்கு லக்னம் மாறும். இன்னொன்று என்னென்னா 12ஆம் அதிபதி நீச்சமாகாமல் இருக்கிறதும் ஒரு வகையில் நீச்சமாகக்கூடாது. 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாகுது அப்படின்னாவும் அதுவும் கொஞ்சம் பலவீனம் தான். அது 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறதெல்லாம் சமுதாயத்தில் நம்ம பழகிறவங்க அப்படிப்பட்டவங்களோட விஷயங்களில் வரும் இழப்புகள் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை முன்னெச்சரிக்கையாக சொல்கிறதா எடுத்துக்கலாம். அதே மாதிரி மனைவி வந்ததுக்கப்புறம் இதே சுக்கிரனாக இருக்குது அந்த 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் இருந்து அந்த 7ஆம் அதிபதியோடு அங்கே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா மனைவி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசாக வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் அது கொடுத்துரும். அதில் சேர்க்கை எப்படி இருக்குதுங்கிறது 7ஆம் அதிபதியாகவே அவர் வந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கும்போது அது ஒரு விதிவிலக்கு சுக்கிரனுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஆனால் மற்ற கிரகங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா அது மாறுபட்ட கருத்து தான். கொஞ்சம் யோசிக்க அந்த ஜாதகத்தோட பொருந்தி வருதான்னு செக்கப் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரியானது.
அதே மாதிரி குரு நல்ல வலுத்த நிலைமையில் ஆட்சி உச்சம் அந்த மாதிரியான நிலைமையில் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதோ அல்லது வந்து சரியான ஒரு கிரக சேர்க்கை 12ஆம் அதிபதியோட குரு சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறதோ கோயில் நிர்வாகம் அந்த மாதிரியான சுப செலவுகள் சுபகாரியங்களுக்கான செலவுகள் அது காலத்துக்கு நிற்கக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய விஷயங்களை அவங்க செய்யறதுக்கு ஒரு தனித்துவமாக ஒரு நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் கூட அந்த கோயில் கட்டிடங்கள்லாம் நின்றுக்கிறதன் மூலமாக பேரும் புகழும் அவங்களுக்கு கல்வெட்டுகள் பதிப்புவது அப்படிங்கிறது பேர் புகழை இறந்ததுக்கு பின்னாடி இப்படி ஒருத்தர் இருந்தார் இந்த மாதிரியான செயலை செஞ்சாருன்னு மாதிரி பேசக்கூடிய அமைப்புகளை எல்லாம் தரக்கூடியதெல்லாம் இந்த குரு அப்படிங்கிற விஷயம் சேர்றது. அதே குருங்கிற விஷயத்தோட லக்னம் 12ஆம் இடத்துல சேர்ந்துச்சுனாலும் இந்த மாதிரியான ஒரு சில மாறுபட்ட விஷயங்கள் 12ஆம் இடத்துல தனிச்ச நிலைமையில் லக்னம் போகிறக்கும் லக்னாதிபதி போகிறக்கும் 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு வர்றக்கும் அங்கே குரு சேர்றதுக்கும் வித்தியாசம் வந்து இது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான புகழை தருவதுக்கும் செலவுகளை சரியாக முறைப்படி செஞ்சார் அப்படிங்கிறக்கும் விஷயம் இருக்கும் அந்த திசை காலகட்டங்களில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி லக்னாதிபதி மாதிரி 2ஆம் அதிபதி அவங்க போகிறதும் இந்த மாதிரியான சுப செலவுகள் குரு இருந்தால் மற்ற பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா இழப்புகளை சந்தித்து அதன் மூலமாக வருத்தங்கள் பட்டு பின்னாடி ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் திரும்பி இழந்தது மீட்டங்கிறதுக்கான ஒரு கதை சொல்கிறதுக்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் இடமாக அது அமையும் அப்படிங்கிறது. அதே மாதிரி 3ஆம் இடத்த அதிபதினா அந்த சகோதர வகைகள் இருக்கிறவங்க அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. அவங்க இழப்புகளை சந்திப்பாங்கன்னு அல்லது அந்த இரத்த உறவுகளில் பங்காளிகளை நம்ம சார்ந்து போக முடியாமல் போகிறதுங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது. அதில் என்ன கிரகம் இருக்கோ அது பொறுத்தும் அது பெற்ற சாரத்தை பொறுத்தும் அது கொஞ்சம் மாறுபட்ட நிலைமை அப்படின்னு தான் 3ஆம் இடத்த அதிபதி போகிறது அப்படிங்கிறது. நம்ம முயற்சி எடுக்கும்போதும் கவனமாக இருக்கணும். புது முயற்சிகள் எடுக்கும்போது சரியாக பொருந்தி வருதா, நம்மளுக்கு இந்த காலகட்டம் இந்த முயற்சி வெற்றி வருமா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுக்கிறதுக்கும் இந்த 12ஆம் இடத்து அதிபதிக்கு திசையோ அல்லது புத்தியோ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் திசையோ புத்தியோ நடக்குதா, அது சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு சரியான நிலைமையில் இல்லாமல் இருக்கா 12ஆம் இடம்ங்கிறதையும் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை செக்கப் பண்ணி சொல்லாமல் சொல்லும்போது இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாங்கி வீடு அசல் வாங்கி விற்கிறவங்க போகிறவங்க அப்படின்னா அது 4ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் தாயாருக்கு வந்து சொத்துக்களுக்கு வந்து முதல் சொத்துக்கள் வந்து கொஞ்சம் இழப்புகளை சந்தித்தாலும் பின்னாடி இந்த இடம் பூமி வண்டி வாகனங்கள் மூலமாக இவங்க அதை வாங்கி விற்கிறதன் மூலமாக ஒரு பெரிய ஆதாயத்தை பின்னாடி மறுபடியும் ரிப்பீட் கொடுக்கும் அப்படிங்கிறது சுபமான நிகழ்வாக அதை மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் 12ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்த அதிபதினா முதல் குழந்தை வந்து நிற்குமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது கருக்கலையிறது போக்குவரத்து அந்த மாதிரியான விஷயங்கள் இழப்புகள் அப்படி வந்துட்டு போனால் கூட அதன் மூலமாக ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணோம் அப்படின்னு மன உளைச்சல் உருவாக்குனா கூட 2வது தடவையில் அது வந்து நல்ல விதமாக இருக்கும் ஒன்று. அதே மாதிரி பூர்வீகத்திலிருந்து இடம் பெயர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குதுன்னா பூர்வீகத்தை விட்டு விலகி போகிற அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம பலத்தில் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிற விஷயமும் இதில் இருக்குது. நெகட்டிவும் கொஞ்சம் கலந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் 5ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகிறது. ஆனால் அதே நேரத்தில் அங்கே சுபரோடைய 12ஆம் இடத்த அதிபதி ஆட்சி நிலைமையில் இருக்கிறது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து இன்னமும் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி தான். அதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா சுப செலவுகள் பண்ணுவார், பூர்வ ஜென்ம புண்ணிய பணம் அளத்தெடுப்பார் அப்படிங்கிற மாதிரியும் அதில் போகலாம். அதுவே குருவாக இருக்குது சுக்கிரனாக இருக்குதுன்னா அது இன்னும் பலமான நல்ல நிலைமை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இது போக 6ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அல்லது 12ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு விபரீதமான திடீர் யோகத்தை கொடுத்து அவரை திடீர்னு சாதாரண நிலைமையிலிருந்து தூக்கி மேலே கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயம் பெரிய பெரிய மாற்றங்களுக்கு திடீர்னு கொடுக்குறது வாழ்க்கையில். அந்த மாதிரியான அதே நேரத்தில் அது உயர்வுக்கு நோக்கி கொண்டு போகிறதெல்லாம் நிகழ்வு எதிர்பாராத நிகழ்வுகள் விபத்து மாதிரியான விஷயம் நடந்து பெரிய அளவில் மகிழ்ச்சியாகவும் அது முடிகிறது மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் கூட அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் அதிபதி பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்த 9ஆம் அதிபதி போகிறது அப்படிங்கிறது அப்பாவுக்கு சில இழப்புகள் கொடுக்கும். அதே நேரத்தில் எதை இழந்தாலும் மறுபடியும் மீட்கிற நிலைமையும் 12ஆம் அதிபதி 9லேயோ 9ஆம் அதிபதி 12லேயோ இருக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான ஒரு 2 பரிவர்த்தனை இருக்கணுங்கிறதுல ஏதோ ஒரு கிரகம் இடமாறி இருந்தாலும் அது மாதிரியான ஒரு விஷயம் 12ஆம் அதிபதி 9ல் உட்காந்துச்சு அப்படின்னா எதை இழந்தாலும் பின்னாடி ஒரு காலகட்டத்தில் அதை அடைஞ்சிருவாங்கன்னு ஒரு விஷயம். அதே 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போச்சுன்னா ஒரு தடவை இழப்பை சந்தித்து மறுபடி பின்னாடி
அதே தான், கிட்டத்தட்ட ஒரே பலன் கிட்டத்தட்ட இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சின்ன சேஞ்சோடு இருக்கும் அப்படிங்கிறது தான். பிற்காலத்தில் அதை அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது சில நேரங்களில் ஒரு சங்கடமான சில விஷயங்களை கொடுக்கும். ஆனால் இப்போது தொழில் பண்ணி நட்டத்துக்கு சந்தித்தேன், போனேன், வந்தேன் அப்படின்னு அதன் மூலமாக அனுபவங்கள் பெற்ற அனுபவங்களை வச்சுட்டு மறுபடியும் வந்து தொழில் பண்ணேன், முதல் தொழில் அமையல, 2வது தொழில் தான் அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஒன்று உண்டு. அதே நேரத்தில் வந்து 10ஆம் இடத்துல வேறு சில காரணங்களும் இருக்குது. அந்த 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது செழிப்பான நிலைமைக்கு போகிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்னங்கிறத பொறுத்தும் அது கொஞ்சம் மாறுபட்ட நிலைமை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது திசாபுத்தி நடக்கிற காலகட்டத்தில் நடக்குதா அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்காங்கிறத பற்றியும் பார்த்துட்டு செய்யணும். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு 12ஆம் அதிபதி போகிறதுங்கிறது இழப்பை சந்தித்தாலும் அதில் ஒரு ஆதாயத்தை தேடிக்கிறது, மன விருப்பம் நிறைவேறது அப்படிங்கிற விஷயம். அவங்க மன விருப்பத்துக்கு தாண்டின ஒரு செலவு பெருசாக வந்துடாது அப்படிங்கிற மாதிரி. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மூத்த சகோதரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த மூத்த சகோதரத்தை சில பாதிப்புகள் உருவாகிறதையும் நம்ம தடுக்கிறது. அந்த ஜாதகம் வந்து வந்ததுக்கப்புறம் மூத்த சகோதரத்துக்கு கடுமையான சில நிலைமைகள் சிலது உருவாகும் அப்படிங்கிறதையும் அந்த ஜாதகம் காட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துக்குன்னு வந்துருச்சுனாவோ, கூட சேர்ந்துருச்சு 12ஆம் அதிபதினாவோ, அது சில விபரீதமான பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அல்லது 2ஆம் திருமணத்தில் ஏதாவது விஷயங்கள் கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் அந்த 11ஆம் இடத்துக்கு 12ஆம் அதிபதி போகிறது அப்படிங்கிறதும், தேவையில்லாத ஒரு கான்டாக்டுகள் உருவாக்கக்கூடாதுங்கிற எச்சரிக்கையும் அந்த இடத்துல உருவாக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான 12ஆம் அதிபதி வரும்போது என்ன இழந்தாலும் அதில் ஒரு ஆதாயத்தையும் கொடுத்துரும். காலத்தில் அது ஒரு இழப்பு சந்தித்து அனுபவத்துக்குள்ளாகி கசப்புகளை தாண்டி அது ஒரு நல்ல நிலைமைக்கு மறுபடி தெளிஞ்சிடுறது அப்படிங்கிற விஷயத்தையும் 12ஆம் அதிபதி கொடுக்கும். பல அபிப்பிராயங்களை சொல்லலாம். உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.